ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சிம்பிளான ஒரு யூனிக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளோட கிளாஸ் 4 ஃபஸ்ட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேன்வா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் நான் ஆல்ரெடி ஒரு கேன்வாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்கோட சைஸுக்கு வர்ற மாதிரி. ஸோ இதுவுமே நான் முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் வராது. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணதும் செக்கட் பாக்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கனால எனக்கு வருது. இப்போ நான் எலமெண்ட்குள்ளே போய்க்கிறேன். எலமெண்ட்குள்ளே போயிட்டு லைன் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஷேப்ஸில் இருக்கக்கூடிய லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நமக்கு வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் அந்த லைனை கொஞ்சம் வித்து வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா அது ரொம்ப லீனாக இருந்தனால வித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைனில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த செக்டு பாக்ஸில் ஒரு இன்ச்சு ஒரு பாக்ஸும் ஒரு இன்ச்சுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நைட் வந்து 7 இன்ச்சுக்கு வந்து வச்சுருக்கேன். இதுவுமே நம்ம கீழே இறக்கணும்னா இறக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் இது வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அளவை வச்சு இப்படி பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ நான் அதவே டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். அதே லைனை டூப்ளிகேட் பண்ணி நமக்கு வந்து எந்த அளவுக்கு வித்து வேணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸும் ஒரு இன்ச்சுன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா நான் இப்போ வித்து வந்து 6 இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நான் சென்டரில் வந்து 6 பாக்ஸ் தள்ளி அந்த பக்கம் நான் வச்சுருக்கேன். இப்போ கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே எலமெண்ட்ஸுக்குள்ளே போயிட்டு சர்க்கிள்னு சர்ச் பண்ணுங்கள். ஆஃப் சர்க்கிள்னு சர்ச் பண்ணாலுமே நமக்கு வந்து வரும். நான் வந்து சர்க்கிள்லேயே நம்ம கிராப் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ சர்க்கிள்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஷேப்ஸ்லேயும் சர்க்கிள் இருக்கும், அதே மாதிரி கிராஃபிக்ஸ்லேயும் இருக்கும். இப்போ நம்ம கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஷேப்ஸில் இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாங்காக பிளாக் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை, அவுட்லைன் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நான் கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய சர்க்கிளை எடுத்துகிட்டு கிராப் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு ஆஃப் சர்க்கிள் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து கிராப் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த சர்க்கிளை அந்த லைன் கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நெக் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 2 லைனுமே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக் க்ரியேட் ஆயிரும். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு நெக்குன்றனால நமக்கு இது க்ரியேட் பண்ணுறதுக்கு 1 மினிட் கூட கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் நீங்களும் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் வந்து சென்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து குரூப்பில் கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட நேம் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு சிம்பிளான யூனிக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.